நல்ல சாப்பாடு சாப்பிடலான்னு போனால் காஞ்சி போன சாதமும் தண்ணியான சாம்பாரும் ஊற்றுறாங்க. வாங்க எங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக லஞ்ச் சாப்பிடலான்னு ஷோலிங்நல்லூரில் இருக்க இந்த ஸ்ரீனிவாசா ஆந்திரா மெஸ்க்கு தான் வந்திருந்தோம். ஆஃப்டர்நூன் ரொம்ப வெயிலாக இருந்துச்சு, அதனால அவங்களோட ஏசி டைனிங் ஹால்க்கே போயிட்டோம். டேபிள்லேயே வெரைட்டியாக நிறையா வச்சிருந்தாங்க. பார்க்கவே செம டெம்டிங்காக இருந்துச்சு. சரி, சாதம் வச்ச உடனே ஒரு பிடிக்கலான்னு பார்த்தா அவங்க வச்ச சாதமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சாதம் ரொம்ப வேறையா இருந்துச்சு. இத்தனைக்கும் நான் 12:30க்கு தான் போனேன். சுத்தமாகவே சூடு இல்லை. வேற வழி இல்லை, சாப்பிட்டு தான் ஆகணும்னு அவங்க வச்சிருந்த சைடிஷை போட்டு சாப்பிட்டு பார்த்தா அது முறுமுறுன்னு நல்லா தான் இருந்துச்சு. பொடிய சாதத்துல போட்டு லைட்டா ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டு பார்த்தா அதோட டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. ரெண்டு வகையான சாம்பார் வச்சிருந்தாங்க. ஒன்னு தண்ணியாவும் ஒன்னு திக்காவும் இருந்துச்சு. பட் டேஸ்ட் வைஸ் ஓகே தான். அடுத்து கொஞ்சம் சாதம் வாங்கி ரசம் ஊத்தி சாப்பிடலான்னு சாப்பிட்டு பார்த்தா ரசமும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா அந்த அண்ணன் சுட சுட சாதம் கொண்டு வந்துட்டு இருந்தாரு. இந்த கடைக்கு சீக்கிரம் வந்து தப்பா போச்சு, லேட்டா வந்தாதான் சூடா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலா அவங்க வச்சிருந்த கெட்டி தயிரும் போட்டு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. நீங்க இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.